குருதேவா, இந்த பண்டித ராமகிருஷ்ண தாமரை தண்டுகளை சாப்பிடாத வரைக்கும் அவன் எழுந்து போன பழைய 5 வருஷ நினைவுகள் அவனுக்கு மறுபடியும் வரவே வராது. தாமரை தண்டுகளா? ஆமா குருதேவா, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அந்த வைத்தியர் கூட சொன்னானே. என்ன சொன்னாரு? ஒருவேளை பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு தாமரை தண்டு கிடைச்சி அத தெரியாம கூட சாப்பிட்டான்னா அப்புறம் வைத்தியர் கொடுத்த அந்த மருந்தோட தாக்கம் முழுசா அழிஞ்சு போயிடும். அப்படி நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். அது கனவுலே நடக்காது. அப்புறம் எப்படிதான் நடக்கும் குருஜி? நீங்க 2 பேரும் முதல்ல இங்க இருந்து போய் இந்த மொத்த விஜயநகரத்துல தாமரை தண்டுகள் எங்கெல்லாம் இருக்கோ அத மொத்தமா சேகரிச்சு என்கிட்ட கொண்டு வாங்க. போங்க. தாமரை தண்டு கிடைக்கவே இல்லைன்னா ராமகிருஷ்ணனுக்கு எப்படி குணமாகும்? ஆனா குருதேவா, இந்த ஊர் முழுக்க போய் தாமரை தண்டுகளை தேடுறதா இருந்தா அதுக்கு கொஞ்சம் பண செலவாக இல்லையா? என்னடா மணி, நான் சொல்றது சரிதானே? ஆமா குருதேவா. இதுல எந்த வகையான நாணயங்கள் இருக்கு குருதேவா? இதுல தங்க நாணயங்கள் இருக்கு. தங்க நாணயமா? குருதேவா, உங்க மேல சத்தியமா சொல்றோம், இந்த ஊர்ல இருக்கிற மொத்த தாமரை தண்டுகளையும் வாங்கி நாங்க அத மொத்தமா அழிச்சிடுறோம். சரிங்களா குருதேவா? நரித்தனமா யோசிக்கிறதா உங்க 2 பேருக்கும் நினைப்பா? நீங்க அந்த தாமரை தண்டுகளை அழிக்காமலேயே அழிச்சிட்டேன்னு சொன்னீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும்? சொல்லுங்க. நீங்க அந்த தாமரை தண்டுகளை அழிக்க கூடாது, புரிஞ்சுதா? எல்லா தாமரை தண்டுகளையும் என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். சரியா? சரி சரி குருதேவா, நீங்க என்னென்னலாம் சொல்றீங்களோ அதுபடி நாங்க நடந்துக்கிறோம் குருதேவா. மண்டையில இடி விழுக. அது உடனே விழுக. மந்திரியாரே, எனக்கு பண்டிதன் ராமகிருஷ்ணனோட மனநிலையை பார்த்தா ரொம்ப வருத்தமா இருக்கு. மகாராஜா, நீங்க கவலைப்படாதீங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணன் பூர்ண ஆரோக்கியத்தோட இருக்க. அவன் ஏன் முன்னாடியே உங்களை மகாராஜான்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவன் ஆரோக்கியமா இருக்கான்னு சொல்றீங்க? மகாராஜா, அது நான் உங்களை ஆறுதல் பண்றதுக்காக அப்படி சொன்னேன். அது சரி. மகாராஜா, எனக்கு என்னமோ பண்டிதர் ராமகிருஷ்ணனோட நிலைமையை பார்க்கும்போது அவருக்கு வேணும்னே யாரோ மருந்த கொடுத்து அவரோட உடல்நலம் மட்டும் இல்ல மனநலையும் பாதிக்கிற மாதிரி யாரோ கொடுத்திருக்காங்க. மகாராஜா, நான் உங்களுக்காக வெண்டைக்காய் அல்வா செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். வெண்டைக்காய் அல்வாவா? மகாராஜா, அப்போ எனக்கு உத்தரவு கொடுங்க. மந்திரியாரே, நீங்களும் கொஞ்சம் இத ருசி பார்த்துட்டு அப்புறம் போலாமே. அவருக்கு வெண்டைக்காய் அல்வாவை கொடு. மன்னிச்சிருங்க மகாராஜா, எனக்கு காலையில இருந்து கொஞ்சம் வயிறு சரியில்லை. அப்ப நான் கிளம்பட்டுமா? சரி, கிளம்புங்க. இந்த கொடுமையை தனியா தான் அனுபவிக்கணும் போல இருக்கே. மகாராஜா, நானே என் கையால உங்களுக்கு இந்த வெண்டைக்காய் அல்வாவை செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். மகாராணி திருமலம்பா, வெண்டைக்காய் ஆமா அல்வா? மகாராஜா, இன்னைக்கு இந்த வெண்டைக்காய் அல்வா என்னோட புது முயற்சி. ஏன் பண்ணீங்க? என்ன? ஏன் 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 நீ இந்த மாதிரி பண்ற? உன்னுடைய இந்த அற்புதமான சமையல் திறமையை என்கிட்ட காட்டுறதோட ஏன் நிறுத்திக்கிற? உன்னுடைய திறமைய மத்தவங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தெரியணும் மகாராஜா, நான் முயற்சி கூட பண்ணி பார்த்தேன். நான் வர வழியில குருதேவர் தாத்தாச்சாரியார சந்திச்சேன். அப்படியா? அப்புறம்? ஆனா மகாராஜா, என்னோட முயற்சி வீணா போச்சு. இன்னைக்கு குருதேவர் தாத்தாச்சாரியார் சாப்பிட மாட்டாரு, ஏன்னா அவரு விரதத்துல இருக்காராம். விரதமா? விரதம் இருக்காரா? மகாராணி திருமலம்பா, நல்ல வேளையா நீ ஞாபகப்படுத்திட்ட. இன்னைக்கு நானும் விரதம் தான். எனக்கு அதுல விருப்பமே இல்ல, ஆனா குருதேவர் வற்புறுத்தினாரு, அதனால விரதம் இருக்கேன். விரதம் தப்பிச்ச. என்ன சொன்னீங்க? தப்பிச்சிருச்சு. விரதம் முறியறதுல இருந்து தப்பிச்சிருச்சு. சரி, பரவாயில்ல, விடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி சரி. ஆனா மகாராஜா, நாளைக்கு நான் உங்களுக்காக தாமரை தண்டு குழம்பு செய்ய போறேன். தாமரை தண்டா? ஆமா மகாராஜா, யார தாமரை தண்டு சாப்பிடுறாங்களோ அவங்க ஞாபக சக்தி யான் அளவுக்கு அதிகமா இருக்குமா. உங்களுக்கு தான் தெரியுமே மகாராஜா, இந்த உலகத்துல மத்த ஜீவராசிகளை விட யானைக்கு தான் அறிவு அதிகம்னு சொல்லுவாங்க. அதோட ஞாபக சக்தியும் ரொம்ப சிறப்பா இருக்கும். இவர் எங்க போனாருன்னு தெரியலையே. எல்லா இடத்துலயும் நான் தேடி பார்த்துட்டேன், ஆனா எங்கேயுமே காணோம்மா.
என் அன்பு சாரதாவிற்கு அம்மா இங்க பாருங்கம்மா, இவர் இங்கதான் இருக்காரு. நான் எங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன், ஆனா இவர் பாருங்க இப்ப காதல் கவிதை எல்லாம் சுருட்டி என் மேல அடிக்கிறாரு. இவருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. காதல் கடிதமா? என்ன காதல் கடிதம்? படிச்சு காட்டணுமா? இல்லம்மா, என்னால அது முடியாது. ஏன் அன்பு சாலதா, நீ போன வாரம் வேலைக்கிழமை திருவிழாக்கு ரொம்ப அழகா வந்திருந்த. நான் வச்ச கண்ணை எழுக்கவே இல்ல. அதான் அந்த மாலை எல்லாத்தையும் சொலப்பிழுச்சு. நீ சிகப்பு ஆளை போட்டதுனால அது பின்னாலேயே உன்னை தொலைச்சிச்சு. நான் உனக்கு அதை சொல்லணும்னு முயற்சி பண்ணேன். ஆனா கார்த்திக் மாமா வந்துட்டாளு. புல்லாக்கு வாங்கணும்னு ஒரே தொந்தரவு குத்தாளு. அதனால நான் அங்கேயே மாட்டிக்கிட்டேன். இல்லைன்னா நான் அந்த கால மாலை என்ன தெரியுமா பண்ணிருப்பேன்? சிகப்பு நிலத்தை மட்டும் இல்ல, எந்த ஒரு நிலமும் தெரியாத மாதிரி பண்ணிருப்பேன். சிவப்பு புடவை, காலமாடு, திருவிழாவா? ஆ, இது எல்லாமே 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுமா? அம்மா, உங்களுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி பெல்லம் கொண்டா கிராமத்துக்கு நம்ம போனோம்ல, ரொம்ப சிறப்பா நடந்ததே. அம்மன் கோயிலுக்கு பின்னாடி ஞாபகம் இருக்கா? மொத்த கிராம ஜனங்களும் அங்கதான் இருந்தாங்க. பெரிய ராட்டினம் கூட இருந்தது. நம்ம அதுல விளையாடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச இனிப்பு கூட சாப்பிட்டோமா? சால்தா, அப்படின்னா நம்ம லாமா முழுசா எதையும் மறக்கல. 5 வருஷம் மட்டும்தான் மறந்து போயிருக்கான். இப்பதான் புரியுது எனக்கு. என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவரு ரொம்ப நெளிஞ்சு பேசினாரு. நான் அவரை திட்டும் போது கூட அவர் கொஞ்சம் கூட கோவப்படவே இல்ல. அட கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? என் வாழ்க்கையே நாசமா போச்சு. என் புருஷனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. எங்களுக்கு இன்னும் ஒரு குழந்தை கூட பிறக்கலையே. முழுசா ஒண்ணும் மறக்கல, 5 வருஷம் மட்டும்தான் மறந்துருக்கான். எல்லாம் ஒண்ணுதான். வரமா, இரு இரு. வந்துட்டேன். அச்சோ, இருங்க வேணாம். என்ன? உன்னோட பேர் என்ன? ராமகிருஷ்ண. நீ எந்த கிராமத்தை சேர்ந்தவ? என்ன கேள்வி இது? தெனாலி கிராமம் தான். என்ன வேலை செய்யற? வெட்டியா உன்கிட்ட அடி வாங்கிக்கிட்டு இருக்கேம்மா. அப்புறம் சாரதாவுக்கு காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுதான் சரியான பதில். அம்மா, இப்பதான் உனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சுல்ல. ஒரு அம்மாவா உன் கடமையை சரியா? உடனே சாரதாவோட கஞ்சா அப்பா கிட்ட போய் அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றியாமா? பாத்தீங்களாம்மா, அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. கடவுளே, என் வாழ்க்கையில இப்படி விதி விளையாடுது. என்ன? கனி, என்ன அங்க வேடிக்கை பாக்குறேன்? சும்மாதான்டா. அங்க பாரு. காய்கறிக்காரரே, உங்ககிட்ட எவ்வளவு தாமரை தண்டுகள் இருக்கோ அது எல்லாத்தையும் எங்க கிட்ட கொடுத்துருங்க. வேணும்னா அதுக்கு கொஞ்சம் பணத்தை நாங்க கொடுக்கறோம். என்கிட்ட தாமரை தண்டை இல்லையே, எல்லாமே தீந்து போயிருச்சு. இது டே கனி, நாம மொத்த ஊரையும் சல்லடை போட்டாச்சு. ஆனா எங்கேயுமே அந்த தாமரை தண்டு கிடைக்கவே இல்ல. நல்ல வேலை கிடைக்கல. சரி வா, இங்கிருந்து கிளம்பலாம். டே மண்டே, நில்லுடா. தாமரை தண்டு கிடைச்சிடுச்சு. அங்க பாரு, வழியில தாமரை தண்டு ஒண்ணு கிடைக்குது. இதை எடுத்துட்டு போய் கிழவ மூஞ்சில விட்டு எரிஞ்சிடலாம். சீக்கிரம் வா. எடுடா. எடு. நல்ல வேலை, நமக்கு ஒன்னாவது கிடைச்சது. நாம வெறும் கையோட போயிருந்தோம், அந்த கிழவ மூக்காலேயே அழுது இருப்பான். நாம யாருன்னு அவனுக்கு நிரூபிச்சு காட்டலாம் வா. வணக்கம் பண்டிதரு. வணக்கம். மகாராஜா இந்த தாமரை தண்டு மூட்டைகளை உங்க வீட்டுல கொடுத்துட்டு வர சொல்லி உத்தரவிட்டிருக்காரு. அதனாலதான் கொண்டு வந்திருக்கோம். அதோட இன்னொரு முக்கியமான உத்தரவு. அப்புறம் பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு இந்த தாமரை தண்டுகளை ஊட்டி விடணும். அப்பதான் ஞாபக சக்தி வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாங்க போயிட்டு வரோமா? ஆமா, இவருக்கு தாமரை தண்டை ஊட்டி விடுங்க.
தாமரைப்பூ எப்படி சேத்துல மலருமோ அதே மாதிரி பண்டிதர் ராமகிருஷ்ணன் மூளையில இருக்கிற சேத்தையும் வெளியேத்தி இனியாவது புத்திசாலித்தனமா நடந்துக்க இது உதவி செய்யும். உங்களையே எதிர்த்து பேசுற அளவுக்கு இவனோட வியாதி முத்தி போயிருக்கு. இவனுக்கு எல்லாமே மறந்து போயிடுச்சு. ஏன்பா நீங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்குள்ள எங்க போனானுங்க? தட்டையும் எடுத்துட்டு போயிட்டாங்களே. இங்க பாருங்க, நீங்க உங்க பிரசாதத்தை வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்க. மகாராஜா, நான் என்ன சொல்ல வரேன்னா, பண்டிதன் ராமகிருஷ்ணனை சிறப்பு ஆலோசகன் பதவியிலிருந்து கொஞ்ச நாளைக்கு விலக்கி வைக்கிறது தான் நல்லது. நீ இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஓய்வுல இருக்க போற. இருங்க இருங்க, எழுந்திருக்க விடாத. ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன விடுங்க. கயிறு கொண்டு வாப்பா. ஏய் எதுக்கு இப்படி முரட்டத்தனமா நடந்துக்கிறீங்க? எனக்கு குணமாயிடுச்சு. எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. நீங்க சொல்ற எதையும் நாங்க நம்ப மாட்டோம். உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. மாட்டோம். கயிறு மாட்டோம். எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. நீ தான் சாரதா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உனக்கு எனக்கு திருமணம் நடந்தது, சரியா? நான் உன் மேல எப்பவும் கவனம் செலுத்தாததுனால நீ எப்பவும் என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்ப, சரிதானே? அதோட அம்மாவை சாக்கா வச்சுக்கிட்டு உன் மனசுல இருக்கிற வெறுப்பை எல்லாம் கொட்டி தீத்துடுவ. அப்புறம் இவன் இந்த குண்டப்பன், இவனை படிடான்னு சொல்றதும் ஒண்ணுதான், செவிடன் காதுல சங்கு ஊதுறதும் ஒண்ணுதான். அதனால இவனை படிக்க சொல்றதே தண்டம். அப்புறம் கடைசியா என்னுடைய அன்பு அன்னை. இவங்களை விட இவங்க கையில இருக்கிற தடிக்கு தான் என்ன ரொம்ப பிடிக்கும். எப்ப பார்த்தாலும் என்ன அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆமா லாமா, நீ முதல்ல எப்படி எல்லாத்தையும் மறந்துட்ட? நான் ஞாபக சக்தி இழக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? நான் வைத்தியர் கொடுத்த மருந்த சாப்பிட்டேன். அத சாப்பிட்ட உடனே தூங்கிட்டீங்க. இப்போ புரிஞ்சிருச்சு. அப்ப இது எல்லாமே எனக்கு எதிரான சதிதான். இதுக்கு நான் பதிலடி கொடுத்துதான் ஆகணும். இதுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். இப்ப முதல் கட்ட விசாரணை அந்த வைத்தியனுக்கு தான். ஐயா, நான் சதி பண்ணலைங்க ஐயா. தாத்தாச்சாரியா தான் செய்ய சொன்னாரு. நானும் பணத்துக்கு ஆசைப்பட்டு அவர் சொன்ன மாதிரி செஞ்சு தொலைச்சிட்டேன். அது மட்டும் இல்லைங்க, அவர் என்ன ரொம்பவும் பயமுறுத்தினாரு. என்ன மன்னிச்சிருங்க ஐயா. நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தானுங்க ஐயா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் சொல்ற மாதிரி செஞ்சா உங்களை விட்டுடுவேன். நீங்க எனக்காகவும் அந்த தாத்தாச்சாரியாருக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற மாதிரியும் ஒரு மருந்தை கொடுக்கணும். என்கிட்ட ஒரு அதிசயமான மருந்து இருக்குங்க. அதை சாப்பிட்டவங்களுடைய குணம் அப்படியே மாறிடும். அதை நானும் நல்லா பரிசோதிச்சு பார்த்துட்டேன். அது எப்படி வேலை செய்யும்னா, அந்த மருந்து சாப்பிட்டவங்க அவங்க கிட்ட என்ன கேக்குறாங்களோ அதுக்கேத்த மாதிரி நடந்துக்குவாங்க. அப்படின்னா யாராவது அவர்கிட்ட போய் நீங்க கழுத அப்படின்னு சொன்னா அவர் கழுத மாதிரியே நடந்துக்குவாரு. உடனே அவர்கிட்ட போய் நீங்க ரொம்ப பெரிய பண்டிதர் அப்படின்னா உடனே பண்டிதராவே மாறிடுவாரு. சரியான மருந்து தான். நீங்க இப்ப என்ன செய்யணும்னா, ஆச்சாரியார அந்த மருந்தை சாப்பிட வச்சாகணும். அதால அவர் இந்த ஊரை விட்டே ஓடி போயிடணும், சரியா? நல்லாவே புரியுதுங்க. அவர் இந்த ஊரை விட்டே பறந்து போக வைக்கணும். ஆனா ஆச்சாரியரை இந்த மருந்தை எப்படி சாப்பிட வைக்கிறது? அதுக்காக நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஆச்சாரியாரே தேடி வந்து அந்த மருந்தை எடுத்து சாப்பிடுற மாதிரி நான் அதுக்கு ஏற்பாடுகளை செஞ்சு வச்சிடுறேன். ஆச்சாரியாரே, நீங்க செஞ்ச சதி இப்போ உங்களுக்கே ஆபத்தாக போகுது. இப்ப பாருங்களேன் இந்த ராமாவோட சித்து விளையாட்டுகளை. பண்டிதர் ராமகிருஷ்ணன், இவன் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? வா போய் கொஞ்சம் அவனை சீண்டி பார்க்கலாம். கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணா. வணக்கங்க. வணக்கம். உங்க 2 பேருக்கும் என்ன தெரியுமா? உங்களை தெரியாம இருக்குமா? நீங்க தான் மிகப்பெரிய ஞானியாச்சே. ஐயோ, என்ன ரொம்ப புகழ்றீங்களேங்க. ஆமா, இந்த
கத்திரிக்காவை எடுத்துக்கிட்டு எங்க போறீங்க? என்னது கத்திரிக்காவா? அட ராமகிருஷ்ணா, உங்களுக்கு என்னதான் ஆச்சு? இது கத்திரிக்காய் இல்ல, தாமரை தண்டு. பார்த்தா என்ன தெரியல. விளையாடுறீங்களா நீங்க? இது கத்திரிக்காய் தண்டு தான். இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணன் அவர்களே, கத்திரிக்காய் நீல வண்ணத்துல தான் இருக்கும். ஆனா இது சாம்பல் நிறத்துல இருக்கு. அதனாலதான் இத நாங்க தாமரை தண்டுன்னு சொன்னோம். ஐயோ இல்ல இல்ல, இது கத்திரிக்காய் தான். இல்ல தாமரை தண்டு. கத்திரிக்காய்னு சொல்றேன்ல. தாமரை தண்டுன்னு சொல்றோம்ல. கத்திரிக்காய் தாங்க. லாமா இல்ல, ஏ லாமா நீ இங்கதான் இழுக்கியா? நான் உன்னை எங்கெல்லாம் தேடல தெரியுமா? வாலாமா நம்ம வீட்டுக்கு போலாம். உனக்கு மலக்கல வியாதி வலை இழுக்கு. என்ன மணி, அந்த சின்ன பையன் கிட்ட கேட்டா இது என்னன்னு தெரிஞ்சிடும்ல, கேளு. இது கேட்டுடுறேன். குண்டப்பா, இத பார்த்தா தாமரை தண்டு மாதிரி இருக்கா இல்ல கத்திரிக்காய் மாதிரி இருக்கா? இது கத்திரிக்காதா? பாத்தீங்கல்ல? என்னது?